வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்திட ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் தனிக்குழு அமைக்க வேண்டும். சுனாமி பேரழிவின் நினைவு நாளை ஒட்டி டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழக கடற்கரைகளில் கோர தாண்டவம் ஆடிய சுனாமியின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி. சென்னையில் புத்தாண்டு தின நள்ளிரவின் போது மது போதையில் வாகனம் ஓட்டினால் கைது. காவல்துறை எச்சரிக்கை. மத்திய அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? விவசாய அமைப்புகள் இன்று முக்கிய ஆலோசனை. அனைத்து வாகனங்களுக்கும் வரும் 1ஆம் தேதி முதல் ஃபாஸ்டாக் கட்டாயம். மத்திய சாலை போக்குவரத்து துறை திட்டவட்டம். மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய பேரணி. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மமதா பானர்ஜி அழைப்பு. விவசாயிகளின் தொடர் போராட்டம் மத்திய பாஜக அரசின் தோல்விக்கு சிறந்த உதாரணம். அகிலேஷ் யாதவ் விமர்சனம். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்திட ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் தனிக்குழு அமைக்க வேண்டும் என சுனாமி பேரழிவின் நினைவு நாளை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி தாக்கி 16 ஆண்டுகள் ஓடிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆயிரக்கணக்கானோரின் உயிரிழப்பும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான படகுகள், வலைகள் உள்ளிட்ட பொருட்களின் இழப்பும் மீனவர் குடும்பங்களில் ஏற்படுத்திய பாதிப்புகள் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. அரசுகளும் தொண்டு நிறுவனங்களும் பெரிய அளவுக்கு சுனாமி மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் பல இடங்களில் பணிகள் அரையும் குறையுமாக நிற்பதை கடலோர பகுதிகளில் பார்க்க முடிவதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுனாமியில் வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டித்தரும் பணியும் முழுமையடையாமல் இருப்பதாக மீனவர் அமைப்புகள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றன. இதனால் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவ சமுதாயத்தின் துயரங்கள் தொடர்ந்தபடியே இருக்கின்றன. புயல், மழை காலங்களில் அவர்களது குடியிருப்புகள் மிக மோசமான நிலையில் இருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சுனாமியில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்துவதிலும் குறைபாடுகள் மலிந்து கிடக்கின்றன. எனவே காலத்திற்கும் கண்ணீரிலேயே தங்கள் வாழ்க்கையை நகர்த்தும் மீனவ மக்களின் துயரை முற்றிலுமாக தீர்த்திடுவதற்கான நடவடிக்கைகளை இந்த சுனாமி நினைவு தினத்தில் இருந்தாவது மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சுனாமி தாக்கிய மீனவர் பகுதிகளில் அவர்களுக்கான வீடு, சுகாதார வசதி, கல்வி ஆகிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிட சிறப்பு திட்டங்களை வகுத்திட வேண்டும் எனவும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட சுனாமி மறுவாழ்வு திட்டங்களின் நிலை குறித்து ஆராய்ந்து குறைகளை களைந்திடவும் காலத்திற்கேற்ப புதிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்திடவும் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் பேரிடர் மேலாண்மை நிபுணர்கள், மீனவர் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரை கொண்ட சிறப்பு குழுவினை பழனிசாமி அரசு அமைத்திட வேண்டும். இக்குழுவினருக்கு காலக்கெடு நிர்ணயித்து தமிழக மீனவர் பகுதிகளின் சீரமைப்புக்கும் மீனவர்களின் புனர்வாழ்வுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள செய்ய வேண்டும். இப்படி செய்வதே சுனாமியால் உயிரிழந்தோருக்கு ஆத்மார்த்தமான அஞ்சலியாகவும் பாதிக்கப்பட்டோருக்கான உண்மையான ஆறுதலாகவும் இருக்கும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் புத்தாண்டு தின நள்ளிரவின் போது மது போதையில் வாகனம் ஓட்டினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் கடற்கரை மற்றும் சாலைகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொண்டாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. குறிப்பாக புத்தாண்டு தின நள்ளிரவின் போது மது போதையில் வாகனம் ஓட்டினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் குடும்பத்துடன் தேவாலயங்களுக்கு செல்பவர்கள், கோவில்களுக்கு செல்பவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்பது குறித்து விவசாய அமைப்புகள் இன்று ஆலோசனை நடத்துகின்றன. புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை கைவிட விவசாயிகளுடன் மத்திய அரசு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படும் வரை போராட்டம் தொடரும் என்பதில் விவசாயிகள் உறுதியாக உள்ளனர். கடந்த 21ஆம் தேதி முதல் சுழற்சி முறையில் உண்ணாவிரதமும் மேற்கொண்டுள்ளனர். விவசாயிகள் போராட்டம் 31வது நாளாக தொடரும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. இதையடுத்து மத்திய அரசின் அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள தகவல்கள் பற்றி விவசாயிகள் தங்களுக்குள் விவாதித்தனர். அதில் சில விவசாய அமைப்பினர் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர தீர்மானித்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தை ஒரு தீர்வை கொடுக்கலாம் என்று அவர்கள் கருதுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்பது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து விவசாய அமைப்புகளும் இன்று ஆலோசனை நடத்துகின்றன. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் தொடர் போராட்டம் மத்திய பாஜக அரசின் தோல்விக்கு சிறந்த உதாரணம் என உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். சமாஜ்வாதி கட்சித் தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான திரு அகிலேஷ் யாதவ் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 1 மாதத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பணக்கார நண்பர்கள் மற்றும் கார்ப்பரேட் முதலாளிகள் பலனடையும் வகையிலும் விவசாயிகள், தொழிலாளர்கள், நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு மக்களுக்கு எதிரான வர்த்தக பாதையையும் பாஜக உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து வருவது பாஜக அரசின் தோல்விக்கு மிக சிறந்த உதாரணமாகியுள்ளதாக திரு அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய பேரணி நடத்த எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்புவதாகவும் விவசாயிகளை தவறாக வழி நடத்துவதாகவும் மத்திய அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதையடுத்து புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து மக்களிடையே பொய்களை பரப்புவது மத்திய பாஜக அரசா அல்லது எதிர்க்கட்சிகளா என்று காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்டவை கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே மோதல் வலுத்து வருகிறது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. மேற்கு வங்க அரசுடன் ஆலோசனை நடத்தாமல் IPS அதிகாரிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசுக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைத்து கொல்கத்தாவில் மிகப்பெரிய பேரணியை நடத்த மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். இதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த பேரணியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார், ஆம் ஆத்மி தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து வாகனங்களுக்கும் வரும் 1ஆம் தேதி முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக ஃபாஸ்டேக் அட்டை முறையை மத்திய அரசு கொண்டு வந்தது. தானியங்கி சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறை என்று அழைக்கப்படும் இந்த திட்டத்தின்படி ஃபாஸ்டேக் அட்டையில் முன்கூட்டியே பணம் செலுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். வாகனத்தின் முன்பகுதி கண்ணாடியில் ஃபாஸ்டேக் அட்டையை ஒட்டிக்கொண்டால் அந்த வாகனம் சுங்கச்சாவடியை கடக்கும்போது அங்கு பொருத்தப்பட்டுள்ள தானியங்கி கருவி ஃபாஸ்டேக் அட்டையில் இருந்து கட்டணத்தை எடுத்துக்கொள்ளும். அட்டையில் தொகை குறையும் போது ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த காத்திருக்காமல் வாகனங்கள் விரைவாக செல்ல முடியும்.
ஃபாஸ்டாக் அட்டை தற்போது நடைமுறையில் உள்ளபோதும் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டாயமாக்கப்படவில்லை. இந்நிலையில் டெல்லியில் காணொலி மூலம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி வரும் 1ஆம் தேதி முதல் அனைத்து வாகனங்களிலும் ஃபாஸ்டாக் அட்டை பொருத்துவது கட்டாயம் என கூறினார். சென்னையை அடுத்த எண்ணூர் நேரு நகரில் சமுதாய நலக்கூடத்தில் அம்மா மினி கிளினிக் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள உடற்பயிற்சி கூடம் மற்றும் இரவு பாடசாலையை மாற்றக்கூடாது எனவும் முழக்கமிட்டனர். இங்கே ஒரு தையல் கிளாஸ் இல்லை, பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் இங்கே நடத்துகிறாங்க, பாடசாலை நடத்துகிறாங்க. அதனால் இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகுது இந்த இடம். இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனாக்கா வேறு இடத்துல மாற்றி வச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும். எங்கள் தெருவில் மினி கிளினிக் வரதா சொல்கிறாங்க. இதில் ஏற்கனவே காலையில் உடற்பயிற்சி கூட நடக்குது, ஈவினிங்கில் இரவு பாடசாலையும் நடத்துகிறாங்க. அதுக்கு இடையூறு இல்லாமல் இந்த மினி கிளினிக்கை வேறு இடத்துல மாற்றி வச்சா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்களுடைய தாழ்மையான கருத்து. நாளை காலை 5:22 மணிக்கு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகும் நிலையில் எந்தெந்த ராசிகள் பயனடையும் மற்றும் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்ன என்பது குறித்து திருநள்ளாறு ஆலய அர்ச்சகர் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரத்தை கோச்சார ரீதியாக கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற சிம்மராசிக்காரர்களுக்கும் 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற மீனராசிக்காரர்களுக்கும் மிகவும் நன்மையான பலன்களை வாரி வழங்க உள்ளார். சனீஸ்வர பகவானுக்கு உரிய பரிகாரம் என்று சொல்லப்போனால் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக அமையப்பெற்றிருப்பது காக வாகனம். அந்த காகத்திற்கு எள்ளெண்ணம் வைத்து அவற்றை காகத்திற்கு படைத்து வழிபடுவது மிகவும் உகந்த பரிகாரமாகும். வடசென்னையில் மாசு ஏற்படுத்தும் நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. வடசென்னை பகுதிகளில் செயல்பட்டு வரும் வடசென்னை அனல்மின் நிலையம், வல்லூர் அனல்மின் நிலையம், சிபிசிஎல், தமிழ்நாடு பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம், மணலி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம், மெட்ராஸ் உர தொழிற்சாலை ஆகிய 6 நிறுவனங்கள் தொடர்ந்து விதிகளை மீறுவதால் வடசென்னை பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இப்புகாரை சென்னையில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்காக எடுத்து விசாரித்து வந்தது. விசாரணைக்கு பின் பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவில் வடசென்னை பகுதியில் மாசு ஏற்படுத்துவதற்கான காரணங்களை ஆய்வு செய்ய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சக மூத்த அதிகாரி, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய மூத்த விஞ்ஞானி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மூத்த அதிகாரி, அண்ணா பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் பொறியியல் பேராசிரியர் ஆகியோர் கொண்ட வல்லுநர் குழு அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழு காற்று மாசு ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மாசு ஏற்படுத்தும் நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. வட நெம்மேலி முதலை பண்ணையில் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு வந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரிய வகை வெளிநாட்டு நட்சத்திர ஆமை காணாமல் போனது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட நெம்மேலி முதலை பண்ணையில் பார்வையாளர்கள் கண்டு களிப்பதற்காக 3000க்கும் மேற்பட்ட முதலைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பண்ணையில் அல்ட்ராப்ரா என்ற அரிய வகை 4 வெளிநாட்டு ஆமைகள் பராமரிக்கப்பட்டு வந்தன. இந்த ஆமைகள் 225 கிலோ எடை வரை வளரும். மேலும் 152 ஆண்டுகள் வரை வாழும் தன்மை உடையது. 4 ஆமைகளில் பெரிய ஆமை ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருடு போனது. இது பற்றி மாமல்லபுரம் போலீசில் முதலை பண்ணை நிர்வாகத்தினர் புகார் செய்தனர். புகாரின் பேரில் மாமல்லபுரம் உதவி போலீஸ் சூப்பரண்டன்ட் சுந்தரவதனம் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த முதலை பண்ணையில் பணிபுரியும் ஊழியர்கள் யாராவது இந்த ஆமையை திருடி சென்றனரா அல்லது வெளிநபர்கள் யாராவது இரவு நேரத்தில் முதலை பண்ணைக்குள் அத்துமீறி நுழைந்து ஆமையை திருடி சென்றனரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் விவசாய நிலத்தை சேதப்படுத்திய காட்டு யானையை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கூடலூர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானை ஒன்று அங்குள்ள மக்களை அச்சுறுத்தி வருகிறது. கடந்த 6 மாதத்தில் 2 பேரை தாக்கியுள்ள இந்த காட்டு யானை விவசாய பயிர்களையும் வீடுகளையும் சேதப்படுத்தி வருகிறது. துப்புக்குட்டிப்பேட்டை பகுதியில் புகுந்த யானை 10 ஏக்கர் பரப்பளவிலான வாழைத் தோட்டத்தை சேதப்படுத்தியதில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். யானை வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சேதமான வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டவுனில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் வாழையை போட்டோம். அது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் நேற்று வந்து யானை, அந்த யானை ஏற்கனவே உடம்புல ரோகத்தோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்காது. வனத்துறை கண்டுக்க முடியல. எங்களுது யானை இப்போ இருக்க இடமெல்லாம் வந்து உடனே வாங்கி தான் நாங்கள் போட்டோம். இப்போ இருக்க வாழையெல்லாம் அடித்து விட்டு போயிடுச்சு. எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. இந்த டவுனுக்குள்ளே போட்டாலாவது பாதுகாப்பு இருக்கும்னு நினச்சோம். அது இந்த நிலைமையில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது காண்போம். ராஜபாளையம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். சென்தட்டியாபுரம் பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவர் தனது மகன் கமலேஷ், மகள் சுசிகா ஆகியோருக்கு ராஜபாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து மோதியதில் கணபதியும் மகள் சுசிகாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கமலேஷும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். யாதவ சமுதாயம் குறித்து அமைச்சர் செல்லூர் ராஜு கூறிய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சங்கரன் கோவிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செல்லூர் ராஜு பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் எங்கு போட்டியிட்டாலும் அமைச்சர் தோற்கடிப்பார் என தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றில் விழுந்த மாட்டை தீயணைப்பு படையினர் மீட்டனர். அஞ்சல்காரன்பட்டி என்ற இடத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மாடு விவசாய கிணற்றில் விழுந்தது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து 2 மணி நேரம் போராடி மாட்டை மீட்டனர். சென்னையில் இருந்து துபாய்க்கு விமானத்தில் கடத்த முயன்ற 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய் செல்லவிருந்த எமிரேட்ஸ் விமானத்தில் பயணம் செய்ய இருந்தவர்களிடம் அதிகாரிகள் சோதனையிட்டனர். சென்னையைச் சேர்ந்த முகமது அசாருதீன் என்பவர் லேப்டாப் பையில் யூரோ, பவுண்ட் கரன்சிகளை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அவரை கைது செய்து கரன்சிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டத்தில் பாஜகவிற்காக உறுப்பினர்களை சேர்க்க வந்த அக்கட்சி நிர்வாகிகளை பொதுமக்கள் திருப்பி அனுப்பிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சித்தமல்லி கிராமத்தில் பாஜகவிற்கு உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்ச்சிக்காக அக்கட்சி நிர்வாகிகள் வாகனங்களில் வந்தபோது அவர்களை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். மத்திய பாரதிய ஜனதா அரசு வேளாண் சட்டங்களை நிறைவேற்றியதற்கு கண்டனம் தெரிவித்த மக்கள் அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் ஊருக்குள் வர எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் வாகனங்கள் திரும்பி சென்றன. சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு ஓசோன் கிரிக்கெட் அகாடமி அணி வெற்றி பெற்றது. மாநில அளவிலான கிரிக்கெட் அகாடமிகளுக்கிடையே 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான போட்டி சேலம் SRP விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட மாநில அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓசோன் கிரிக்கெட் கிளப் அணி கோப்பையை வென்றது. வெற்றி பெற்ற அணியின் வீரர்களுக்கு சுழற்கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. Next year 2021 from January 2nd அடுத்த அண்டர் 23 டோர்னமெண்ட் ஒயிட் பால் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் நடராஜன் ஆடினதுக்கப்புறம், இந்தியாவுக்கு ஆடினதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனும் சரி, இந்த SRP கிரிக்கெட் கிரவுண்டும் சரி, நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்து நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. தமிழகம், கேரளா மற்றும் லட்சத்தீவின் ஒரு சில பகுதிகளில் ஜனவரி முதல் வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் தெற்கு கேரளாவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை வடக்கு சமவெளி பகுதியில் வார இறுதியில் லேசான தூறல் நிலவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, லட்சத்தீவு பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த உத்தரகாண்ட் மாநில விவசாயிகள் போலீசாரின் எதிர்ப்பையும் மீறி தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். மத்திய அரசின் 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் நிலவும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 31வது நாளாக நீடிக்கிறது. வேளாண் சட்டங்களை மத்திய அரசு முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் இதனை தவிர வேறு எந்த தீர்வையும் ஏற்க முடியாது என்றும் போராடும் விவசாய சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தம் சிங் நகர் மாவட்டத்தில் உள்ள பாஜ்பூர் பகுதியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகள் டெல்லி நோக்கி வர முயன்றபோது போலீசார் சாலை தடுப்புகளை கொண்டு அவர்களை தடுக்க முயன்றனர். ஆனால் டிராக்டர்களை கொண்டு அத்தடுப்புகளை தகர்த்துவிட்டு விவசாயிகள் தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். விவசாயிகள் போராட்டத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பியாஸ் மற்றும் அமிர்தசரஸ் நகரங்களுக்கு இடையேயான ஒரு பிரிவு போக்குவரத்து முடக்கப்பட்டு உள்ளதோடு சரக்கு ரயில்கள் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ரயில்வேக்கு 2400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடற்கரை ஓர நகரங்களில் மரண ஓலம் எழுப்ப வைத்த சுனாமியின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சுனாமி தனது கோர தடங்களை பதித்த இடங்களில் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவுக்கு அருகே கடலுக்கு அடியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பூமிக்கு கீழே 1600 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தட்டுக்கள் சரிந்தன. இதன் காரணமாக இந்திய பெருங்கடலில் ராட்சத அலைகள் எழுந்து கடற்கரை ஓர பகுதிகளை கபளீகரம் செய்தது. ஆழி பேரலைகள் எனப்படும் சுனாமியின் கோர தாண்டவத்தில் இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, இலங்கை, கிழக்கு ஆப்பிரிக்கா, மாலத்தீவு, மியான்மர் உட்பட 11 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 2,30,000 பேர் ஜலசமாதியானார்கள். புதிய வகை கொரோனா வைரஸ் 7 அறிகுறிகளை கொண்டிருப்பதாக இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியது. வைரஸ் பரவலை தடுக்க பல்வேறு நாடுகள் கட்டுப்பாடுகள் விதித்திருந்தன. பின்னர் பாதிப்பு குறைந்ததால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. இதனிடையே இங்கிலாந்து தலைநகர் லண்டன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவுவது கண்டுபிடிக்கப்பட்டது. வைரஸின் இந்த புதிய மாறுபாடு வீரியமிக்கதாக உள்ளது என்றும் முன்பை விட 70% வேகமாக பரவக்கூடியது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாறுபாடு ஏற்பட்டுள்ள புதிய வகை கொரோனா வைரஸ் புதிதாக 7 அறிகுறிகளை கொண்டிருப்பதாக இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கொரோனா அறிகுறிகளுடன் சேர்த்து சோர்வு, பசியின்மை, தலைவலி, வயிற்றுப்போக்கு, மனக்குழப்பம், தசைவலி, தோல் அரிப்பு ஆகிய 7 புதிய அறிகுறிகள் தோன்றுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய வகை கொரோனா வைரஸ் முன்பை விட அதிக உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8 கோடியை தாண்டியது.
சீனாவின் ஊகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. வைரஸ் தொற்று பரவி ஏறத்தாழ 10 மாதங்கள் கடந்துவிட்டாலும் இதன் வீரியம் குறைந்த பாடில்லை. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 8 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 5 கோடியே 63 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 17,54,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் தொற்று காரணமாக 2 கோடியே 19 லட்சத்திற்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.